உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இல்லை, நான் வாக்கு கணிப்பெல்லாம் கேட்க போகிறதில்ல. 200ன்னு ஒரு நம்பர் சொன்னீங்களே, அது பக்கத்தில் அதை நெருங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக இந்த கருத்து கணிப்புகளில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் 125லேருந்து 170 வரைக்கும் போயிருக்காங்க. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோர் ஓட் பேங்க் இருக்குது, ப்ளஸ் இந்த அடிஷ்னலாக கூட்டணிகள் அதோட பலம் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி அண்ணா சொன்னார், சிறுபான்மை வாக்குகளுக்கு நாங்கள் குறி வச்சு வேலை செஞ்சோம் அப்படின்லாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் கட்சிகளும் எங்களோட தான் கூட்டணியில் இருக்குது. அப்போ அதுலேருந்து எப்படி இவங்க ஓட்டை வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு யூகிக்கவே முடியல. அப்போ ஒரு 23 கூட்டணி கட்சிகள் அது அசுர பலத்தோடு இருக்குது. எல்லாரோடைய ஓட் பேங்க்குன்னு இருக்குது, திமுகவோட ஓட் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த பிறகு எனக்கு 170+ தான். நான் அதை நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ இவங்க கொடுத்ததுக்கு 20-25 சீட்டெல்லாம் விஜய் வாங்குவாருங்கிறாங்க. ஒரு சீட்டு ஜெயிச்சாலே பெருசு. இதை போட்டது எல்லாமும் நம்ம சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் வட இந்திய ஊடகங்கள் தான். தமிழ்நாட்டு ஊடகங்கள் 2 ஊடகங்கள் கணிச்சிருக்காங்க அமைப்புகள். அந்த 2 அமைப்பும் ஒரு சீட்டு கூட கொடுக்கல. ஒரே ஒரு இதில் மட்டும் ஒரு சீட்டு இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அது விஜய்க்கு மட்டும்தான். பாக்கி எந்த ஒரு இடத்துலையும் இவங்க வின் பண்ண போகிறதில்ல, சீட் கன்வர்ஷன் இருக்க போகிறதில்ல. அதே போல் அதை நாத்தாக்காவுக்கு கொடுத்துருக்குது. காரைக்குடியில் ஒரு 4 மணி போட்டி மாதிரி அங்கே தெரியுது. ஏன்னா காங்கிரஸில் மாங்குடி அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருக்கார், டிவிகேல பிரபு. ஸோ சீமா நிற்கிறதுனால ஒரு 4 முனை போட்டிங்கிற மாதிரிங்கிறனால ஒருவேளை சீமானுக்கு ஒரு ஹோப் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பர்செப்ஷனாக கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் ப்ளே ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்கே திமுக கொண்டு போய் கொடுத்துருக்கிற திட்டங்களை வச்சு தான் நாங்கள் ஓட்டு கேட்டோமே. அப்போ எல்லா குடும்பத்திலும் எந்த ஒரு குடும்ப அட்டைதாரர் எடுத்தாலும் தமிழ்நாடு அரசு அறிவித்து ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்காங்க. நாங்கள் வாக்குகள் கேட்கும் போதும் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ அதிமுக கட்சிக்காரர் இருக்காருன்னு வச்சுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம், அவங்க வீட்டில் இருக்க மகளிர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவர் போட்டு போகிறோம்ப்பா அண்ணன், நான் போடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசின் மூலம் பயன்பெற்று இருக்காங்க. அதை அந்த பேஸை வச்சு தான் தலைவர் சொன்னார் 200+ங்கிறது. இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் பார்த்தீங்கன்னா 100ல் 8, அதாவது 10ல் 8 திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது. 2021 இதே மாதிரி தான் வந்தது, அது நடந்தது. இப்போ அதே தான் நானும் சொல்கிறேன், நிச்சயமாக அது நடக்கும். விஜய் அப்படிங்கிறது வாக்குகளை ஓரளவுக்கு எடுக்கிறார், அதை இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லா இடத்துலையும் அண்ணன் சொல்கிற மாதிரி அவர் ஆதிராவிடர் ஓட்டுகளை எடுக்கிறாரு, சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளை எடுக்கிறார். எல்லா பர்சன்டேஜ் ஓட்டுகள் அது நீங்கள் சமூகத்தின் அடிப்படையிலோ நீங்கள் இதிலே பிரிக்க முடியாது. ரசிகர் மனநிலையில் உள்ள வாக்காளர்கள் விஜய்க்கு எல்லா தரப்புலையும் இருக்காங்க. அது நீங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது. ரசிகர் மனநிலையில உள்ள வாக்காளர்கள், இளம் தலைமுறை, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது. ஏன் நானே காலேஜ் படிக்கும் போது எனக்கு குடும்ப சூழ்நிலை தெரியாது. அன்னைக்கு நான் படிக்கிற ஒரு ஏஜ்ல எனக்கு இருக்கிற எண்ண ஓட்டங்கள் 18 வயசு அப்படிங்கும் போது அப்போ ஒரு சினிமா முகத்தில் இருக்கிற வாக்காளர்களின் வாக்குகளை விஜய் வாங்கியிருக்காரு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஒரு அந்த சினிமா முகத்தில் இருக்கிற வாக்குகளை வாங்கும் போது அந்த புதிய கட்சியினுடைய தலைவர்கள் யாருக்கு 15-20% வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் மூவ் ஆகல. இல்லை, நானும் நிச்சயமா சொல்றேன் 15%ங்கிறது இங்க மிகப்பெரிய அளவு. அது எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்கிறேன். 15 எல்லாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் ஒரு தொகுதிக்கு 10,000-லிருந்து 18,000 அதிகபட்சமாக, அதுவும் தொகுதியை பேஸ் பண்ணி தான். நீங்க கிராமப்புறங்கள்ல விஜய் கட்சி அடையாளம் இல்லை. நீங்க யாருக்குமே கிராமப்புறங்கள்ல நீங்க சொல்றது மெட்ரோ சிட்டிஸ், சென்னையா இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நகர்ப்புறங்களில் விஜய்க்கான அந்த 18,000 வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு தொகுதிக்கு கிடைக்கலாமே தவிர, நீங்கள் டெல்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிச்சயமாக இல்லை. நான் டெல்டாவில் 18 தொகுதியிலையும் சொல்கிறேன், அந்த ஹோப் கிடைக்க போகிறதே இல்லை. 25,000+ நீங்கள் சொல்கிறேன்னா 25,000+ எடுக்கணும் ஒரு தொகுதிக்கு. அந்த வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடைக்க போகிறதே இல்லை. இந்த 15%க்கு கீழே தான் விஜய்க்கு வாக்கு அப்படிங்கிறது இருக்க போகுது. அந்த ஒரு சீட்டுங்கிறது விஜய்க்கு இவங்க சொல்கிற மாதிரி பெரம்பலூரோ அந்த இருக்கலாம். ஏன்னா கமல் அவர்கள் சந்திக்கும் போது அந்த வாக்கு விழுந்தது. ஏன்னா எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை, கமல் நிற்கிறார், வாக்குகளை வாங்குறார். ஆனால் சிவாஜியே தோற்று போன இடம். நீங்கள் சொந்த தொகுதியில் திருவையாறில் நிற்கிறாரு துரை சந்திரசேகர், இப்போ இருக்கிற எங்களுடைய மாவட்ட செயலாளர் தான் அன்றைக்கி சிவாஜி கணேசனே தோற்கடித்தார். அப்போ அதே போல் விஜயையும் எங்களுடைய வேட்பாளர் ஆடி சேகர் நிச்சயமாக தோற்கடிப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திருச்சி கிழக்கிலும் நிச்சயமாக இனிக்கோ எழுதியராஜ் வெற்றி பெறுவார். அதை ஏன்னா இனிக்கோ எழுதியராஜ் அவர்கள் தொடர்ந்து களத்தில் இருக்கிறவர், அந்த மக்களோட இருக்கிறவர். இவங்களோட பர்செப்ஷன் என்னன்னா, அங்கே கிறிஸ்துவர் வாக்கு இருக்கு, குறிப்பாக வெள்ளாளர் கிறிஸ்டின்ஸ் வாக்குகள் இருக்குன்னா விஜய் திருச்சி கிழக்க சூஸ் பண்ணது. அப்போ இவங்க சொல்றாங்க, அதிமுக நாங்கள் சாதியெல்லாம் பார்க்கலங்க, இத்தனை முஸ்லீம்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் டெல்டாவில் மட்டும் 4க்கு மேற்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, அதுவும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். அப்போ அத்தனை வாய்ப்புகளையும் திமுகவிலையும் கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் கூட்டணி கட்சிகளுக்கும் அத்தனை வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அப்படின்னா சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க, யார் இந்த மக்களுக்காக போராடியது. திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, கோர்ட்டு தீர்ப்பு தான் அப்படின்னாங்க. ஆனால் அன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் அங்கே வேற ஒரு நிலை ஏற்படும்னு அன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக
ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா அது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அப்ப அதெல்லாம் மக்கள் புரிந்து வச்சிருக்காங்க. இவங்கள ஒரு ஜமாத்துக்குள்ளேயும் உள்ள விடல. நான் சொல்றேன், நான் மயிலாடுதுறையில் எல்லா தொகுதியிலும் பார்த்தேன், திருவாரூர்ல பார்த்தேன். இவங்க ஏதாவது ஒரு ஜமாத்துக்குள்ள போய் ஓட்டு கேட்க முடிஞ்சுதான்னு சொல்லுங்க. எந்த ஒரு ஜமாத்துலையும் இவங்க தொழுகை நேரம் முடிஞ்சு அதிமுகவினரை உள்ள சென்று அனுமதிக்க வாக்கு கேட்க யாரும் அனுமதிக்கல. எப்படி அனுமதிப்பாங்க? கடந்த காலத்துல இப்பயும் பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால இவர் சொல்ற அந்த பர்செப்ஷன்லாம் இங்க நடக்கல. திமுகவை பொறுத்த வரைக்கும் 170 இடங்களை கண்டிப்பாக வெற்றி பெறும். விஜயும் இந்த தேர்தலில் தோற்று தான் போவார். அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் பிற்போக்குத்தனமாக போகல, அது அறிவற்ற நிலையில இல்லை. ஏன்னா இங்க படிப்பறிவு மட்டும் இல்லாம பகுத்தறிவு சிந்தனையை கொடுத்த மண்ணாக இருக்கிறது. அதனால சொல்றேன், திருச்சி கிழக்கு, பெரம்பலூர் 2 இடத்திலும் தாவேக்கா தோற்றுத்தான் போக போகுது. அது மே 4 வரைக்கும் இந்த இப்போ ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்கல்ல, இந்த 120 இடங்கள்னு. அது ஏற்கனவே இதே நிறுவனம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 379 இடங்களில் மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஆனால் கடைசியில் நிதிஷ்குமார் காலையும் சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்து தான் ஆட்சி நடத்த வேண்டிய நிலைமைக்கு போச்சு. ஸோ அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிச்சயமாக இந்த முடிவுகள் அப்படிங்கிறத மட்டும் தாண்டி இவங்க 120லேருந்து 140, 50 சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 170+ திமுக கூட்டணி நிச்சயம் வென்றாக வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை தான் மக்களிடத்துல இருக்கு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.